எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வருமான வரி அதாவது இன்கம் டாக்ஸ் அப்படின்னா என்ன, யாரெல்லாம் வருமான வரி கட்ட தேவையில்லை, அப்படி வருமான வரி கட்டணும் அப்படிங்கிறவங்களுக்கு என்னென்ன டிடக்ஷன் ஆப்ஷன்ஸ் கவர்மெண்ட் சைட்ல கொடுத்துருக்காங்க, இந்த இன்கம் டாக்ஸ் சம்பந்தமா என்னென்ன டெட்லைன் டேட்ஸ் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்கு போலாம். இன்கம் டாக்ஸ் அதாவது ஒருவர் அவரோட வருட வருமானத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதியை பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸா பே பண்ணணும். இது பாத்தீங்கன்னா எல்லாரும் டாக்ஸ் கட்ட தேவையில்லை. அதுக்கு இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் அப்படிங்கறத கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா பைனான்சியல் இயர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஏதாவது 2018 ஏப்ரல் 1ல இருந்து 2019 மார்ச் 31 வரையும் பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் சொல்லுவாங்க. அந்த பைனான்சியல் இயருக்கு உங்களோட இன்கம்க்கு மட்டும் நீங்க டாக்ஸ் பே பண்ணா போதும். சப்போஸ் நீங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயி, சேலரி எம்ப்ளாய்டு அப்படின்னா ஒரு சில சைட்ல பாத்தீங்கன்னா மார்ச்ல இருந்து நெக்ஸ்ட் இயர் பிப்ரவரி வரையிலும் கூட சேலரிக்கு டாக்ஸ் பே பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ சப்போஸ் உங்களோட சேலரி பாத்தீங்கன்னா நீங்க 60 வயசுக்கு உட்பட்டவங்க அப்படின்னா உங்களுக்கு 2.5 லட்சம் வரையில பாத்தீங்கன்னா இன்கம்க்கு டாக்ஸ் கட்ட தேவையில்லை. சப்போஸ் உங்களோட வயசு 60ல இருந்து 80 வயசுக்குள்ள இருக்கு அப்படின்னா 3 லட்சம் ரூபாய் வரையிலும் நீங்க டாக்ஸ் பே பண்ண தேவையில்லை. இல்ல உங்களோட வயசு பாத்தீங்கன்னா 80 வயசுக்கு மேல இருக்கு அப்படின்னா 5 லட்சம் ரூபாய் வரையிலும் நீங்க டாக்ஸ் கட்ட தேவையில்லை. சப்போஸ் உங்களோட வருமானம் இந்த ஏஜ் லிமிட்ல இந்த ஸ்லாபுக்கு மேல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க கவர்மெண்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் டாக்ஸா பே பண்ணும். அதுக்கு என்னென்ன டெட்லைன் டேட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸ் பே பண்றதுக்கு லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜூலை 31. அதே மாதிரி அந்த டாக்ஸ்ல டிடக்ஷன் சொன்னோம் இல்லைங்களா, அதுல ஒரு முக்கியமான டிடக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் 80C செக்ஷன்ல நம்ம பார்க்க போறோம். அதுல பாத்தீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளானோட எதெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணி ஜான் 31க்கு உள்ளேயே நீங்க சேலரி வாங்குற ஆபீஸ்ல கண்டிப்பா சப்மிட் பண்ணணும். அதுக்கு மேல சப்மிட் பண்ணீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி மார்ச் 31க்குள்ள அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும். அதுக்கு மேல வரும்போது அது நெக்ஸ்ட் இயருக்கு போயறனால அதுக்கு மேல வர இன்வெஸ்ட்மெண்ட்டையும் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. சோ இதுல அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அதாவது 2018-19க்கு நீங்க பைனான்சியல் இயருக்கு டாக்ஸ் பே பண்ணும்போது அந்த டாக்ஸ் 2019-20 தான் கவர்மெண்ட் அசஸ் பண்ணுவாங்க. சோ 2019-20 அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுல என்னென்ன இன்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா டாக்ஸபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சேலரி எம்ப்ளாயி அப்படின்னா உங்களோட மந்த்லி கிராஸ் சேலரி அதுல பாத்தீங்கன்னா சப்போஸ் நீங்க உங்களுக்கு ஏதாவது பொங்கல் போனஸ் அந்த மாதிரி ஏதாவது போனஸ் கவர்மெண்ட்ல கொடுக்குறாங்க அப்படின்னாலோ, அல்லது உங்களுக்கு டேரன்ஸ் அலவன்ஸ்ல ஏதாவது அரியர் இருந்து அது கிரெடிட் ஆகுது அப்படின்னாலோ, அல்லது உங்களுக்கு ஏதாவது இன்கிரிமெண்ட் அரியர் இருந்து கிரெடிட் ஆகுது அப்படின்னாலோ, அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஏர்ன் லீவ் இருக்கு அதை நம்ம சரண்டர் பண்றீங்க, அந்த லீவ் சரண்டர் பண்றதுனால ஒரு அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னாலோ அது எல்லாத்துக்குமே நீங்க டாக்ஸ் கண்டிப்பா பே பண்ணணும். அப்ப எதுக்கெல்லாம் டாக்ஸ் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பொருளோ ஒரு இடமோ ஒரு பொருளோ பாத்தீங்கன்னா கிஃப்டா வருது அப்படின்னா நீங்க அதுக்கு டாக்ஸ் பே பண்ண தேவையில்லை. இந்த கிஃப்ட்டுக்கு பல பேர் இதைத்தான் மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்னு உங்களுக்கு பரம்பரையாவே ஒரு சில சொத்துக்கள் இருந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த சொத்துக்கள் நீங்க புதுசா இன்கமா காட்ட தேவையில்லை. இது இல்லாம சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு லாஸ் ஆயிருக்கு, அதுக்கு உங்களுக்கு உங்களோட வேலை செய்யற கம்பெனில காம்பன்சேஷன் லாஸ் மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கும் நீங்க டாக்ஸ் பே பண்ண தேவையில்லை. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் இயர்ல ஏதாவது அரியர்ஸ், டிஏ அரியரோ அல்லது இன்கிரிமெண்ட் அரியரோ இப்ப கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கும் நீங்க டிடக்ஷன்ல காட்டிக்கலாம், டாக்ஸ் பே பண்ண தேவையில்லை. சோ எவ்வளவு டாக்ஸ் நம்ம பே பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேட்டகரி 1ல வர்ற 60 வயசு கீழே இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா 2.5 இருந்து 5 லட்சம் வரையில அவங்களோட வருமானம் இருக்கு அப்படின்னா அதுல 5% அதாவது 12,500 ரூபாய் டாக்ஸா பே பண்ணும். சப்போஸ் உங்களோட இன்கம் 5 to 10 lakhs பார்டர்ல இருக்கு அப்படின்னா 20% பே பண்ணும். மோர் தென் 10 lakhs அப்படின்னா 30% பே பண்ணும். இதுல கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சப்போஸ் நீங்க 6 லட்சம் வாங்குறீங்க அப்படின்னா 5 லட்சத்து வரையிலும் அதாவது 2.5ல இருந்து 5 வரை வரக்கூடிய அந்த 2.5 லட்சத்துக்கு 12,500, 5ல இருந்து 6 வரை வரக்கூடிய அந்த 1 லட்சத்துக்கு மட்டும் 20% பே பண்ணா போதும். சோ நீங்க டோட்டல் அமௌண்ட்டுக்கு 20% போட தேவையில்லை. அதே மாதிரி நீங்க 60 to 80 இயர்ஸ்ல இருந்தீங்க அப்படின்னா 3 lakhsக்கு மேல இருந்தாதான் 5% வரும். அதே நீங்க 80 இயர்ஸ்க்கு மேல இருக்கீங்க அப்படின்னா 5 lakhs வரையில உங்களுக்கு டாக்ஸ் கிடையாது. ஆனா 5 lakhsக்கு மேல டைரக்டாவே நீங்க 20% டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். சரி, இதெல்லாம் நம்ம டாக்ஸ் பண்ண போறோம். இதுல என்னென்ன டிடக்ஷன்ஸ்
கவர்மெண்ட் நமக்கு அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்களோ அதை எல்லாமே வந்துட்டு 80 அப்படிங்கிற செக்ஷனுக்கு கீழே வந்து கொண்டு வராங்க. அதாவது 80. இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான 3 செக்ஷன்ஸ் வந்துட்டு 80C அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட், 80D அப்படிங்கிறது மெடிக்கல் இன்சூரன்ஸ், 80E அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட். இதுல 80C செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட வருமானத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதியை உங்களோட ஃபியூச்சர் பிளான்காக வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா LIC-யா இருக்கலாம், அல்லது வந்துட்டு பப்ளிக் ப்ராவிடென்ஷியல் ஃபண்டா இருக்கலாம், அல்லது வந்து கவர்மெண்ட் சைட்ல வர CPS அல்லது GPS அக்கௌண்டா இருக்கு, GPF அக்கௌண்டா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 40,000 ரூபாய் வரையில வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். இல்ல எனக்கு வந்துட்டு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா 2 குழந்தைகள் வரையிலும் நீங்க டியூஷன் ஃபீஸ் கட்டுறதை காட்டிக்கலாம். அதே மாதிரி நீங்க ஏதாவது ஒரு வீடு கட்டுறீங்க, அதுக்கு வந்துட்டு லோன் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு செலுத்தக்கூடிய பிரீமியம் அமௌண்ட்டை வந்துட்டு நீங்க இதுல கழிச்சுக்கலாம். ஆனா வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் எதையுமே வந்துட்டு நம்ம இதுல காட்ட முடியாது. சோ இது எல்லாத்தையுமே சேர்த்து குமுலேட்டிவா 1,50,000 வரையிலும் நீங்க டிடக்ஷன்ல காட்டிக்க முடியும். அதுலயும் 80CCDன்னு சொல்லுவாங்க. அதுலதான் வந்து நீங்க 10% ஆஃப் உங்களோட டோட்டல் சேலரியை வந்துட்டு சிபிஎஸ்க்கு வந்துட்டு ஆல்ரெடி சேலரியில புடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த அமௌண்ட்டை வந்து நீங்க குமுலேட்டிவா வந்துட்டு இதுல கொண்டு வரலாம். இதுல ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த CCDல செக்ஷன் 1Bன்னு சொல்றாங்க. அதுல வந்து சப்போஸ் உங்களோட சிபிஎஸ் அமௌண்டோ அல்லது GPF அமௌண்டோ வந்துட்டு 1,50,000க்கு மேல வருது அப்படின்னா நீங்க அப் டு 50,000 வரையிலும் எக்ஸ்ட்ராவா வந்து கணக்குல காட்டிக்கலாம். சோ டோட்டலா 2 லட்சம் வரையிலும் நீங்க 80C செக்ஷனுக்கு கீழே வந்து டிடக்ஷன் காட்டிக்கலாம். அடுத்தது 80D அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ். சோ நீங்க உங்களோட ஃபியூச்சருக்காக வந்துட்டு இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ்ல உங்களுக்கும் சரி உங்களோட ஒய்ஃப் அண்ட் 2 குழந்தைங்களுக்கு வந்துட்டு 25,000 ரூபாய் வரையிலும் வந்துட்டு பிரீமியம் அமௌண்ட்டை டிடக்ஷன்ல பண்ணிக்கலாம். அடுத்தது உங்களோட ஃபாதர்ஸ் அண்ட் மதர் வந்துட்டு டிபெண்டா இருக்காங்க, அவங்க 60 வயசுக்கு கீழே இருக்காங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 25,000 வந்துட்டு நீங்க காட்டிக்கலாம். இல்ல உங்களோட பேரண்ட்ஸ் வந்துட்டு 60 வயசுக்கு மேல இருக்காங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு 50,000 ரூபாய் வந்துட்டு அவங்களுக்கு டிடக்ஷன் காட்ட முடியும். உங்களுக்கே வந்துட்டு சப்போஸ் 60 வயசுக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் வரையிலும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிடக்ஷன்ல காட்டிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 80E செக்ஷன் சொல்லுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட், 2 இன்ட்ரெஸ்ட் முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒன்னு வந்து எஜுகேஷன் லோன் இன்ட்ரெஸ்ட். நீங்க ஏதாவது ஹையர் ஸ்டடிஸ்க்காக ஒரு எஜுகேஷன் லோன் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க செலுத்தக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் நீங்க இதுல டிடக்ஷன்ல காட்டலாம். இதுக்கு எந்த லிமிட்டும் கிடையாது, எவ்வளவு அமௌண்ட் வேணாலும் காட்டலாம். ஆனா அப் டு 8 இயர்ஸ் வரையிலும் மட்டும்தான் நீங்க இதுல காட்ட முடியும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஹோம் வாங்க போறீங்க அப்படின்னா அதுல ஒரு கிரைட்டீரியாஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 50,000 வரையிலும் வந்துட்டு ஹோம் லோனோட இன்ட்ரெஸ்டையும் வந்துட்டு செக்ஷன் 80E காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது இல்லாம 80G அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு கவர்மெண்ட் அல்லது வந்துட்டு கவர்மெண்ட் எய்டட் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் சோசியல் ஃபங்க்ஷன் பண்ற ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனுக்கு டொனேஷனா கொடுக்குறீங்க அப்படின்னா கரெக்டான பில் அமௌண்ட் இருந்தது அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நீங்க 80Gல வந்து கழிச்சுக்கலாம். அடுத்தது 80GJ அப்படிங்கிறது வந்துட்டு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். சப்போஸ் உங்களை சேலரிலேயே வந்துட்டு HRA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வருதுன்னா அந்த அமௌண்ட்டை மட்டும் நீங்க டிடக்ஷன் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க வந்துட்டு ஒரு வாடகை வீட்டுல தங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட சேலரி டோட்டல் சேலரி ஆஃப் இயர்ல வந்துட்டு 25% அல்லது வந்துட்டு வாதத்திற்கு 5,000 ரூபாய் அப்படின்னாலோ அல்லது வந்துட்டு உங்களோட மொத்த வருடத்துக்கு நீங்க செலுத்தக்கூடிய அந்த ரெண்ட்ல இருந்து 10% வந்துட்டு உங்களோட சேலரி கழிச்சது போக மீதி இருக்கிற இந்த 3ல எது கம்மியோ அந்த அமௌண்ட்டை HRAல நீங்க டிடக்ஷன் காட்டிக்கலாம். இது இல்லாம 80DDAன்னு சொல்லிட்டு உங்க சப்போஸ் நீங்க ஏதாவது ஒரு சேவிங்ஸ்ல வந்துட்டு உங்களோட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பேங்க்ல வந்து சேவிங்ஸ்ல வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கவர்மெண்ட் பேங்க்ல இருந்து கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த இன்ட்ரெஸ்ட்ல 10,000 ரூபாய் வரையிலும் நீங்க டிடக்ஷன் காட்டிக்கலாம். சப்போஸ் நீங்க சீனியர் சிட்டிசனா இருந்தீங்க அப்படின்னா சேவிங் அக்கௌண்ட் அண்ட் பிக்ஸ்டு டெபாசிட்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லைங்களா, அதுல 50,000 ரூபாய் வரையிலும் நீங்க டிடக்ஷன் காட்ட முடியும். நீங்க 80DB அவைல் பண்ணீங்கன்னா 80DDA வந்துட்டு அவைல் பண்ண முடியாது. சேம் டைம் நீங்க இன்ட்ரெஸ்ட்டை வந்துட்டு உங்களோட இன்கம்ல காட்டினீங்கன்னா மட்டும்தான் டிடக்ஷன்லயும் அதை காட்ட முடியும், இல்லைன்னா அதை காட்ட முடியாது. சப்போஸ் உங்களோட பேரண்ட்ஸ் வந்துட்டு டிசபிலிட்டி இருக்கு அப்படின்னா 80DD செக்ஷனுக்கு கீழே அவங்களோட டிசபிலிட்டி செவியரிட்டியை வச்சு 80% வரையிலும் டிசபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு வந்து 50,000 ரூபாய் வரையிலும், 80% மேல இருக்கிறவங்களுக்கு 1,25,000 ரூபாய் வரையிலும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிடக்ஷன்ல காட்ட முடியும். சப்போஸ் உங்களுக்கே டிசபிலிட்டி இருக்கு அப்படின்னா 80U அப்படிங்கிற செக்ஷனுக்கு கீழே அதே அளவு அமௌண்ட்டை வந்துட்டு நீங்க டிடக்ஷன்ல காட்டிக்கலாம். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காமனான டிடக்ஷன்ஸ். இது இல்லாம புதுசா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் சொல்லிட்டு 40,000 ரூபாயை வந்துட்டு சேலரி வாங்கக்கூடிய எம்ப்ளாயிஸ்க்கு வந்துட்டு கவர்மெண்ட்ல புதுசா கொடுத்திருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட டிராவல் மற்றும் உங்களோட மெடிக்கல் சம்பந்தமான பில்ஸ்க்கு வந்துட்டு நீங்க இதை 40,000 ரூபாயை கழிச்சுக்கலாம். இதுக்கு எந்த விதமான பில்ஸும் நீங்க சப்மிட் பண்ண தேவையில்லை. சோ இது மூலமா ஈஸியா நீங்க டோட்டல் இன்கம்ல 40,000 ரூபாயை டிடக்ஷன் பண்ணிக்கலாம்.
இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உங்களோட சேலரி மெயின்டைன் பண்ணக்கூடிய பேங்க் ஆகட்டும் அல்லது உங்களுக்கு இஷ்யூ பண்றக்கு ஒரு ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ்னு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்துட்டு எவ்ரி மந்த் சேலரியில இருந்து டிடெக்ட் பண்ணிக்கிட்டு வரலாம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டாக்ஸ் டிடக்ஷன் அட் த சோர்ஸ்னு சொல்லுவாங்க. உங்களோட பர்மிஷனோடவோ அல்லது பர்மிஷன் இல்லாமலோ ஒரு மாசம் ஒரு அமௌண்ட் வந்து அவங்க பே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ மறக்காம நீங்க சேலரி அக்கௌண்ட் வச்சிருக்கக்கூடிய பேங்க்லயும் உங்களோட அக்கௌண்ட் இருக்கு அதை இஷ்யூ பண்ணக்கூடிய ஆஃபீஸ்லயும் டிடிஎஸ் ஃபார்ம் வாங்கி பாருங்க. அதுல ஏதாவது ஒரு அமௌண்ட்டை வந்துட்டு ஆல்ரெடி அவங்க டாக்ஸா பே பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க அந்த அமௌண்ட்டையும் டாக்ஸ்ல கழிச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்க அந்த அமௌண்ட்டை மட்டும் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பெரும்பாலும் நீங்க டாக்ஸை பத்தி எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்கள். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டாக்ஸ் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்ததுன்னா அதை உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. உங்களோட நண்பர்களுக்கும் இதை பகிர்வு பண்ணுங்க. தேங்க்யூ.